சரியாக சிறிது தாமதத்திற்கு பிறகு 12:05 மணிக்கு விக்ரம்-1 விண்ணில் ஏவப்பட்டது. அதிலிருந்து தற்பொழுது அந்த டெலிமெட்ரியில் சொல்லக்கூடிய நேரத்தை பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 13 நிமிடங்கள் ஆகியிருக்கிறது. இது புவிவட்ட பாதையில் 450 கிலோமீட்டரில் அது நிலைநிறுத்தப்படணும். இப்போவே ஏறக்குறைய ஒரு 430க்கும் மேற்பட்ட அந்த கிலோமீட்டர் பயணப்பட்டுருச்சு. அந்த ஆல்டிடியூடு இதில் காமிக்கிறாங்க. அப்போது இன்னும் எவ்வளவு நேரத்தில் அந்த வெற்றிகரமான ஒரு செய்தி, அதாவது ஏற்கனவே இதை லான்ச் பண்ணதே வெற்றி, இதில் அது நிலைநிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா இன்னும் முழுமையான ஒரு வெற்றியை கொண்டாடுவதற்காக அங்கே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாமளும் அந்த காட்சிகளையும் அந்த கவுண்ட் டவுனையும் பார்க்குறோம். விண்ணில் ஏவப்பட்டதிலிருந்து 13 நிமிடங்கள் 48 நொடிகள் ஆகியிருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் அது முழுமையாக அது தன்னுடைய அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த இடத்துல நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ரகுமான் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார். ரகுமான் சார், நம்ம முன்னாடி பார்த்தோம் லான்ச் வெற்றி ஆயிருச்சு, அது நிலைநிறுத்தப்படும் 15 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஏறத்தாழ நம்ம அந்த ஆல்டிடியூடில் பார்க்குறோம், கிட்டத்தட்ட அந்த 450 நெருங்கி போயிட்டு இருக்கு. அந்த நிலைநிறுத்தப்படும் பொழுது என்னென்ன விஷயங்களை குறிப்பாக இங்கே கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து அவங்க கவனிப்பாங்க? விண்ணில் ஏவப்பட்டதிலிருந்து மிகச்சரியாக 15 நிமிடங்கள் 46 நொடிகள் என்பதுதான் திட்டமிடப்பட்டிருக்கிறது. விண்ணில் ஏவப்பட்டதிலிருந்து 15 நிமிடங்கள் 46 நொடிகளில் அது இந்த திட்டமிட்ட இலக்கை வெற்றிகரமாக எட்டும் என்பது கணக்கீடு. அந்த வகையில் அந்த தாழ்நிலை சுற்றுவட்ட பாதை, லோ எர்த் ஆர்பிட் என்று சொல்வார்கள், அந்த லோ எர்த் ஆர்பிட்டுக்கு இந்த ராக்கெட் ஆனது சென்று விட்டது. அது முதல் வெற்றி. அந்த தாழ்நிலை சுற்றுப்பாதை அது சென்றடைந்திருக்கிறது. சுமார் 450 கிலோமீட்டர் என்கிற அந்த நிலையை அது அடைந்திருக்கிறது என்பது முதல் வெற்றி. இரண்டாவதாக நான் குறிப்பிட்டது போல இது போன்ற இந்த ராக்கெட்டுகள் கிட்டத்தட்ட 24 மீட்டர் உயரம் கொண்ட இது போன்ற ராக்கெட்டுகளை இந்த புவி தாழ்நிலை சுற்றுவட்ட பாதையில் ஏவுவதற்கான குறிப்பிட்ட வேகம் என்பது இருக்கிறது. அது எந்த வேகத்தில் ஏவப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலும் இந்த ராக்கெட் என்பது நொடிக்கு 7.8 கிலோமீட்டர் வேகம், அதாவது மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும். அப்படி சென்றால் மட்டுமே அது திட்டமிட்ட அந்த இலக்கை அடையும். எனவே அது திட்டமிட்டபடி நொடிக்கு 7.8 கிலோமீட்டர் வேகம், மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகம் என்கிற அந்த வேகத்தையும் அது மிகச்சரியாக எட்டி இருக்கிறது. அதனால்தான் அது 450 கிலோமீட்டர் என்கிற அந்த தாழ்நிலை சுற்றுவட்ட பாதையை சென்றிருக்கிறது. அது இரண்டாவது வெற்றி. அதுக்குரிய சரியான வேகத்தில் சென்றிருக்கிறது. மிகச்சரியாக எந்த உயரத்தை சென்றடைய வேண்டுமோ அந்த உயரத்தை சென்றடைந்திருக்கிறது. மூன்றாவதாக ஒரு 60 டிகிரி சாய்வில், அது புவி நிலநடுக்கோட்டில் இருந்து ஒரு 60 டிகிரி சாய்வில் அது செலுத்தப்பட வேண்டும். அந்த வெற்றி மூன்றாவது வெற்றி. அந்த வெற்றியும் எட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தற்போது அதைத்தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அறிவியலாளர்கள் குழுவினர் வெற்றிகரமாக கொண்டாடி வருகிறார்கள். எனவே இந்த விக்ரம்-1 ராக்கெட் புறப்படுவது தாமதமானாலும் கூட, அது புறப்படுவதில் கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிடங்கள் தாமதம் ஏற்பட்ட போதிலும் கூட அதன் பிறகு அந்த சிறிய கோளாறு என்பது சரி செய்யப்பட்டு வெற்றிகரமாக சென்றிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கௌதமி, நன்றி ரகுமான் சார் விவரங்களுக்கு.